சொல்லுவதற்கு ஒரு வழியாக இருக்கும் என்பதற்காக வேதாகமத்தில் முன்குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு சில காரியங்களை, தீர்க்க தரிசனங்களை இந்த கால நேரத்தில் நாம் அறிந்து கொள்ளும்படியாக நம் மனக்கண்களை திருப்பலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து. நம்பர் 1, இது ஒரு விதமான வாத ஸ்தோத்திரம். மழை இல்லாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மழை அடைப்பார். ஏன்னா மழை பெய்ய பண்றது யார் தான்? அர்ஜுனனா? யார் தான் மழை பெய்ய பண்றது? ஸ்தோத்திரம், ஆண்டவர் தான். சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இறைமையால் ஒரு அற்புதமான வசனம் உண்டு. ஆண்டவர் தான் மழையை இந்த உலகத்தில் வர்ஷிக்க பண்ணி பூமியை அவர் தண்ணீரினால நனைக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனாலே இந்த நாட்டில் ஜனங்கள் அதெல்லாம் அறியாதபடிக்கு, ஸ்தோத்திரம், அதெல்லாம் புரிந்து கொள்ளாதபடிக்கு இன்றைக்கு ஏனோ தானா என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்கு வேண்டிய நல்ல மழையை அவர் தான் கொடுக்கிறார் என்று சொல்லி இங்க எதே இடத்துக்கு அழகாக சொல்றார். ஸ்தோத்திரம். வானத்திலிருந்து மழையை வர்ஷிக்க பண்ணத்தக்க தேவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று சொல்லி அவரை கேள்வி கேட்டு, ஆண்டவராகிய நீர்தான் அதை செய்கிறீர் என்று சொல்லி அற்புதமாக அவர் சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். மறுபடியும் நம்ம பார்ப்போம். இறைமையாளர் புஸ்தகத்தில் ஸ்தோத்திர வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த மழையை குறித்து ஆண்டவர் சொன்ன அந்த அற்புதமான வசனத்தை நம்ம பார்த்துட்டு அடுத்த காரியத்துக்கு நம்ம போகலாம். இதே நேரத்தில் புஸ்தகத்தில் ஆண்டவர் மழையை குறித்து ஸ்தோத்திரம் அற்புதமான வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் பார்க்கிற தேவர்களிலே மழையை பெய்யத்தக்க தேவர்கள் யாராவது இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி அந்த வசனம் தொடங்கும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு, கர்த்தராகிய நீர் அல்லவோ அதை செய்கிறீர் என்று சொல்லி அந்த வசனம் அப்படியே முடியும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த கால நேரத்தில் இந்த 2 நாளாக 7வது அதிகாரத்தில் இந்த காரியத்தை குறித்து சொல்லும் போது, நான் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்கும் போது என்று சொல்கிறார். அப்படியானால் மழை பெய்ய செய்கிறதும் மழை பெய்யாமல் செய்கிறதும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தான் என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவதாக, தேசங்களை அழிக்கும்படியாக வெட்டுக்கிளிகளை அனுப்பும் போதும், கடந்த நாட்கள்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். ஸ்தோத்திரம். உலக செய்திகளை நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா ஒரு சில தேசத்துல பயங்கரமான வெட்டுக்கிளிகள் வந்ததை காட்டினாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஸ்தோத்திரம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த வாதைக்கு முன்னாடி ஆண்டவர் வெட்டுக்கிளிகளை பல தேசங்கள்ல அனுப்பினார். ஒரு சில தேசங்கள்ல அந்த தேசங்கள்லாம் பயந்து போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க அல்லேலூயா. மூன்றாவதாக, ஆண்டவர் அந்த தேசத்தை அழிக்கும்படிக்கு வாதைகளை அனுப்புகிறார் என்று வசனம் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த உலகம் நடுங்கிக் கொண்டிருக்கிற, இந்த உலகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிற இந்த வாதைகளுக்கு காரணம் யாரு அப்படின்னா ஆண்டவராகிய தெய்வம் தான். அல்லேலூயா. அவர் தான் வாதை அனுப்புறார், அவர் தான் வெட்டுக்கிளிகளை அனுப்புறார், அவர் தான் மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்கிறார் என்பதை முதலாவது தேவ பிள்ளைகளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்ப ஏன் இதெல்லாம் ஆண்டவர் பண்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் பண்றாரு? ஏன் வானத்தை மழை இல்லாதபடி அடைக்கணும்? ஏன் ஆண்டவர் வெட்டுக்கிளிகளை ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு அனுப்பணும்? ஏன் வாதைகளை தேசத்துக்கு, உலகத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் நான் பார்க்கிற போது அடுத்த வசனத்துல ஸ்தோத்திரம் அதுக்கு பதில் இருக்கிறது. அதுதான் கொஞ்சம் நம்ம டீப்பா ஒரு 3 காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. நம்பர் 1, எதனால இது வருது அப்படின்னா, முதலாவது காரியம், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களால தான் வருதான், மற்ற ஜனங்களால அல்ல. ஸ்தோத்திரம். மற்ற பிரதான ஜனங்களுக்காக செய்யல. 7:14 சொல்லுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். ஆமென் சொல்லுங்க சத்தமா. ஏன் வாதைகளை ஆண்டவர் அனுப்பணும் அப்படின்னா,
3 காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்ய மறந்து விட்டார்கள். அதை நினைவுபடுத்தும்படி தான் ஆண்டவர் இந்த வாதைகளை தேசத்தில் அனுப்புகிறார் என்று இந்த 14வது வசனம் சொல்லுது. நம்பர் 1, ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் முதலாவது தங்களை தாழ்த்துவது இல்லை. என்ன பண்றதுல சொல்லுங்க, கேக்குதா? தூக்க களத்துல இருக்கீங்களோ? ஸ்தோத்திரம். தங்களை தாழ்த்தும் போது சேமம் தேசத்துக்கு. 7:14 அப்படிதான் முடியுது. வாசித்து பாருங்க. 2 நாளாம் 7வது அதிகாரம் 14 வசனத்துக்கு கீழ்ப்பகுதி, அப்பொழுது நான் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். எப்பொழுது சேமத்தை ஆண்டவர் கொடுப்பார்? எப்போது இந்த வாதைகளை தேசத்திலிருந்து ஆண்டவர் எடுத்து போடுவார் அப்படின்னா, தேவ பிள்ளைகளாகிய அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் முதலாவது இந்த வாதைகளுக்கு நாங்க தான் காரணம் பொறுப்பேற்றுக்கணும். அல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கு தங்களை தாழ்த்துவது இல்லை. வேதத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா ஸ்தோத்திரம், தாவீது என்று சொல்லி ஒரு பெரிய ராஜா இருந்தார், நமக்கு நல்லா தெரியும். எகிப்து தேசத்திலிருந்து 6 லட்சம் ஸ்திரீகள் புருஷர்களுமாக கானானுக்காக வழிநடத்தப்பட்டார்கள் மோசே மூலமாக. மோசே மரித்த பிற்பாடு யோசுவா அவர்களுக்கு வழிநடத்தி கானான் தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய தொகையை பார்த்து கணக்கெடுத்து அந்தந்த கணக்கின்படி அவர்களுக்கு நிலத்தை பங்கிட்டு கொடுத்துட்டு மோசே யோசுவா மரித்து போய்விட்டார். அதுக்கப்புறம் அப்படியே நியாயாதிபதி நடத்தினாங்க. அப்படியே ஜனங்க வந்து கொண்டிருக்கும் போது இப்ப தாவீது ராஜாவாயிட்டார். ஸ்தோத்திரம். தாவீது ராஜாவானவனே ஒரு ஆசை இவருக்குள்ள என்ன அப்படின்னா, எப்படியாகிலும் இந்த ஜனங்கள் எவ்வளவு இருக்கிறாங்கன்னு நான் கணக்கெடுக்க போறேன். ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதிக்கும் போது, கடற்கரை மணலை உன்னால் என்ன கூடுமோ, வானத்து நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமோ அப்படின்னா எண்ணிப்பார், அவருடைய சந்ததி அவ்வளவு பெரிதா இருக்குன்னு ஆண்டு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டுடைய வார்த்தையை ஸ்தோத்திரம் நாம கேட்கிறவங்களா இருந்தா அதுக்கு சரியா கீழ்ப்படியும் வேணும். அது எவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மந்திரியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிற ஆளா இருக்கட்டும், ஆண்டவருடைய திட்டத்திற்கு தீர்மானத்துக்கு விரோதமான காரியத்தை செய்தால் அது ஆண்டவர் ஏற்றுப்பாரா? ஆனா தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமென். இருதயத்துக்கு ஏற்றவன்னா, ஆனா அவன் செய்த செயல், ஆட்களை அனுப்பி இந்த இஸ்ரவேலர் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி கணக்கிட்ட காரியம் ஆண்டவருக்கு விசனமாய் மாறிச்சு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் அதை பார்த்தாரு, ரொம்ப அவர் மனசுக்கு வேதனையா போச்சு. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. உடனே காத் என்கிற தீர்க்கதரிசியை இந்த ஸ்தோத்திரம் தாவீது ராஜாவிடத்துக்கு அனுப்புகிறார். நான் ஆசீர்வதித்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன முடியாத அளவுக்கு இருப்பார்கள் என்று சொன்ன இந்த ஜனங்களை என்னுடைய திட்டத்துக்கு விரோதமாய், என்னுடைய காரியத்துக்கு விரோதமாய் இந்த தாவீது எழுப்பி தொகையிட்டுக் கொண்டிருக்கிறான். ஆமென். தப்பு அது. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. பலகி பெருகி என்ன முடியாத கூட்டமா இருக்குன்னா நீங்க எண்ணிங்க என்ன அர்த்தம்? ஆண்டவர் விரோதமான காரியம் தான் அது. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால இப்ப அவன்கிட்ட சொல்லு, இது என்னுடைய பார்வைக்கு தவறானது, அதனால ஸ்தோத்திரம் இந்த அருமையான ஜனங்களை ஸ்தோத்திரம் நான் வாதிப்பதோ அல்லது இந்த ஸ்தோத்திரம் தாவீது ராஜாவுக்கு ஏதாவது பனிஷ்மென்ட் கொடுப்பதா அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களை தாவீதுடைய காதுல போடும்படியாக காத் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அவர் போய் தாவீது ஆண்ட காரியத்தை சொல்லும்போது ஸ்தோத்திரம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் ஏற்கனவே வாதை அனுப்பப்பட்டு ஒரே நைட்ல தேவதூதன் 1,80,000 பேரை காலி பண்ணிட்டான். ஆமென். ஒரு தேவதூதனுடைய பவர் ஒரே நைட்ல 1,80,000 பேரை காலி பண்ணுவோம். எப்படி காலி பண்ணான்னு கேட்கக்கூடாது. அல்ல சொல்லுங்க அல்ல. ஒருவின பட்டயத்தை வைத்துக் கொண்டு பயங்கரமா நிற்கிறான். இந்த காலத்து போய் சொன்ன உடனே ஓடுறாரு தாவீது. ஒர்னானின் களம் என்கிற களத்துல இந்த தேவதூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். ஸ்தோத்திரம் அல்ல சொல்லுங்க அல்ல. பார்த்த உடனே வேற வழி தெரியல தாவீதுக்கு. ஐயோ ஸ்தோத்திரம், மனுஷன் கையில விழக்கூடாது, ஆணுடைய கையில விழலாம் அப்படின்னு சொல்லி ஓடி போய் ஆணுடைய பாதத்தை தழுவி, நான் தான் தப்பு செஞ்சேன், ஜனங்க என்ன பண்ணாங்க? அல்ல சொல்லுங்க. தப்பு பண்ணது நான், ஆண்டவரே என்ன தண்டீங்க, பனிஷ்மெண்ட் எனக்கு கொடுங்க, ஒண்ணுமே தெரியாத என் ஜனங்களுக்கு ஏன் பனிஷ்மெண்ட் ஆண்டவரேன்னு சொல்லி ராஜாவா இருக்கிற தாவீது தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்தின போது
ராஜா நான் என்ன வேணா செய்வேன், எனக்கு அதிகாரம் இருக்குது, ஏன் நான் சென்சஸ் எடுக்கூடாதா அப்படின்னா கேள்வி கேட்டுட்டாருன்னா வேற மாதிரி இருக்கும். மொத்த பேர் காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஆமென். ஆனா இங்க பாருங்க, தாவீது ராஜாவா இருந்தாலும் தேவ சமூகத்துல போய் தன்னை தாழ்த்தி தேவனை நோக்கி அவர் முறையிடுகிறார். ஆண்டவரே, நான் செஞ்ச தப்புக்கு ஜனங்களுக்கு பனிஷ்மெண்ட் வேணாம், என்ன வேணா நீங்க பனிஷ்மெண்ட் பண்ணுங்க ஆண்டவரே சொல்லி சொல்லி அவர் வேண்டிக் கொள்ளும் போது அந்த தேவ தூதன் பாதையை நிறுத்தி போட்டான். நல்ல சொல்லுங்க, நல்ல இல்லைன்னா அந்த வாதை கட்டினா போயிட்டு இருந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க, நல்ல இருக்கலாம். அப்போ இன்றைக்கு தேசத்துல வாதை வர்றதுக்கு காரணம் யாரு? யார் காரணம்? ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்களாகி நீங்களும் நானும். ஸ்தோத்திரம். இந்த தேசத்துல வாதை வந்திருக்குன்னா காரணம் என்ன? நம்ம ஏதோ காரியத்தை ஆண்டவருக்கு விரோதமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எந்த காரியத்தை நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க அந்தரங்கத்துல ஆண்டவரை கோபப்படுத்தும்படியாக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. வெளிப்படுத்த விசேஷம் 18, 17, 21, 16 வீட்டுல வாசித்து பாருங்க. கோப கலசம் 7 கலசத்தை ஆண்டவர் பரலோகத்துல வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு கோபம் ஊட்டும் போது அந்த கலசத்திலிருந்து ஒரு கலசத்தை பூமியின் மேல ஊத்துறாரு. அப்ப பயங்கரமான வாதைகள் பூமியில வருது. ஆமென். வாதைகள் வரும்போதுதான் ஜனங்க ஓடி கதறி, ஐயோ நாங்க தப்பு செஞ்சு ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல தாழ்த்தும் போது ஆண்டவர் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கும்படியாக, எப்படி தாவீது போய் தன்னை தாழ்த்தின பொழுது அந்த தேவதூதன் அந்த ஜனங்களை சங்காரம் பண்ணுவதை நிறுத்தி போட்டானோ, அதே போல தேசத்தில் நடக்கிற வாதைகளும் நிறுத்தப்படும். அதற்கு முதலாவது தேவ ஜனங்களாகிய அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்துல கொஞ்சம் நம்மளை செக் பண்ணி பார்க்கணும். ஆமென். என்ன காரியம் நான் செஞ்சிருக்கிறேன், ஆண்டவர் கோபப்படும்படியாய் அவருடைய பிள்ளையாக இருக்கிற நான் என்ன காரியத்தை செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்க்கணும். ஆனா நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம நினைப்புனா நானும் கண்டதாங்க இருக்கிறேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் நினைப்புனா நான் கண்டதாங்க இருக்கிறேங்க. ஸ்தோத்திரம். நிறைய காரியத்தை ஸ்தோத்திரம் பல முறை பலவாறு ஆண்டவர் தேவனுடைய மனுஷர்களை கொண்டு சொல்லி பார்ப்பார், வாசங்களை வச்சு. அதை கேட்டு சபை கீழ்ப்படியுமானால் சேமம், தாழ்த்துமானால் சேமம், இல்லைன்னா வாதை இது மாதிரி விடுவார். இப்ப நான் ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஸ்தோத்திரம் ஆட்டோமேட்டிக் என்ன தான் ஓடியாருமா ஸ்தோத்திரம். நம்ம முதல்வர் எடப்பாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஆமென். கொரோனா வைரஸ் அதிகமாய் பரவாமல் இருப்பதற்கு இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்களாம். ஆமென். ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் அப்படி அவர் சொல்லவே இல்லை. இப்ப சொல்றாரு எங்க ஜெபம் பண்ணணுமா? இப்பதான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவேன். அதனால ஆண்டவர் வாதையை கொடுக்கிறாரு. அப்ப வாதையை கொடுக்கும் போது தேவ ஜனங்களாக பிள்ளைகள் தங்களை தாழ்த்த வேண்டியது அவசியம். செக் பண்ணி பார்க்கணும், என்னாலதான் இந்த வாதை. தாவீது செக் பண்ணி பார்த்தார். அவரால் தான் அந்த வாதை வந்ததுன்னு அறிந்த போது அவர் போய் தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தினார். இல்லை சொல்லுங்க. இன்னைக்கு பாருங்க ஸ்தோத்திரம், பயங்கரமா உலகமே பீதியா இருக்கு. ஸ்தோத்திரம். உலகமே பீதியா இருக்குது. இப்போ கூட சபைக்கு வராத நிறைய விசுவாசி நம்ம சர்ச்சில் இருக்கு. ஆமென். உலகமே என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா எல்லாரும் தெரிஞ்ச விசுவாசி இப்ப கூட நம்ம நடந்த ஸ்தோத்திரம் நல்லா கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெற்றுது. ஸ்டேட்டஸ் பார்த்தா கேவலமா இருக்குது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஸ்தோத்திரம். ஒரே இளையராஜா காதல் பாடல்கள் வருது. உன் வயசுக்கு அந்த பாட்டுக்கு சம்மந்தமே இல்லை. ஏதோ சௌமியா மாதிரி ஆள் வச்சா கூட பரவாயில்ல, அது சௌமியா வெயின்னு சொல்ல. ஸ்தோத்திரம். கல்யாணம் ஆகி 2 குழந்தை பிறந்துக்குது. அந்த அம்மா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஒரே இளையராஜா ஸ்தோத்திரம் காதல் பாடாதான் வந்துக்குது, பாடலாக தான் வந்துக்குது, மாறி மாறி. அவே ஒரு 4-5 ஸ்தோத்திரம் நான் முடிஞ்சவங்க என்ன காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். இப்ப மைக்ல போடலாம்னு நினைச்சேன். ஸ்தோத்திரம். இது நம்ம சொந்த விசுவாசி. கொரோனாவை பார்த்து உலகமே பயந்து இருக்குது. ஆனா இந்த அம்மா இருமாப்பா வீட்டில் உட்காந்து தாழ்த்தாம ஸ்டேட்டஸ் இப்படி போட்டிருந்தா ஆண்டு கோபம் அதிகமாகுமா குறையுமா சொல்லுங்க? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பார்க்கணும். நல்ல பார்க்க விசுவாசிய ஒருத்தரால தான் உலகத்துக்கே அழியுனா ஸ்தோத்திரம். அப்ப நம்மள என்ன பண்ண, நம்ம தாழ்த்தி
தேவ சமூகத்துக்கு வந்து நம்ம வந்துடக்கூடாதா? தெரியல பாருங்க. தேவனுடைய கோப கலசம் ஊற்றப்பட்டிருக்கிறது. உலகம் அழிவு நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் நீங்க கேள்விப்படும் போது இதோ மனுஷகுமாரன் வாசல் அருகே வந்துவிட்டார் என்று அறிந்து கொள்ளுங்கள். சீக்கிரம் ஆண்டு வரப்போறார். தேசங்களுக்கு தேசம் விரோதமா எழுப்போம், ஜனங்களுக்கு ஜனம் விரோதமா எழுப்போம். கொள்ளை நோய்கள் வரும், பஞ்சம் வரும். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஸ்தோத்திரம். சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். விசுவாசிகள், அப்படி நாம தரிக்கப்பட்டவர்கள். ஆனாலும் தேவ சமூகத்துல வந்து தாழ்த்துவதற்கு மனசு இல்லை. அப்போ வாதை நிறுத்தப்படுமா? உன்னாலதான் வாதைன்னு நான் சொல்றேன். ஆமென். நீ வந்து தாழ்த்தினாதான் ஸ்தோத்திரம் ஆளுடைய கோபம் மாறும் என்பதை முதலாவது விசுவாசிகளாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இந்த கால நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் உங்களை கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஏதாவது காரியம் ஆண்டவருக்கு விரோதமாய், ஆண்டுடைய திட்டங்களுக்கு விரோதமாய், ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக செய்திருந்தால் ஆண்டுடைய சமூகத்தில் என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரம், நம்ம மனம் திரும்ப வேண்டியது அவசியம். இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. முதலாவது தேவ ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். இரண்டாவது ஜெபம் பண்ணிட்டு வருது, அது இருக்கட்டும். மூணாவது காரியத்தை பாருங்க, என் முகத்தை தேடி. ஸ்தோத்திரம், இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. தங்களை தாழ்த்த வேண்டும். இரண்டாவது ஆண்டவருடைய முகத்தை தேட வேண்டும். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. முகத்தை தேடினா ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை தேடுறதுனா எங்க? ஸ்தோத்திரம். நல்ல புளி சோறு அறுது கட்டிட்டு ரோடா தேடி பார்த்தா ஸ்தோத்திரம். தேடுறதுனா எங்க? ஆண்டுடைய சமூகத்துல வந்து கர்த்தரை தேட வேண்டும். அதிகாலையில மகதலேனா மரியாள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுநாதரை தேடி போனார். உயிர்த்த ஆண்டவர் முதல் மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுத்தார். ராமன் சொல்றாரு, அப்ப தேடும் பொழுது நாம் கண்டடைவோம் இல்லையா? லூக்கா 8:8 அழகாக சொல்லியிருக்கிறார். தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது. நீங்க தேடினா தானே ஆண்டவரை தேடும் போதுதான் அவரை கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவரை தேடும் போதுதான் ஆண்டவரை சமூகத்திலிருந்து என்ன காரியங்கள் கடந்து வந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைக்கு ஆண்டவரை தேடுகிறதுல ரொம்ப மந்தமாக விசுவாசிகளாகிய அவருடைய பிள்ளைகள் காணப்படுகிறோம். நல்ல வாய்ப்பு இருக்குது கர்த்தரை ஆராதிப்பதற்கு. அடிக்கடி சொல்லினேன், இந்த வாய்ப்புகள் எடுக்கப்படும். சீன தேசத்தெல்லாம் ஆராதனை கூடங்கள் மூடப்பட்டு விட்டது. நீங்க பாக்குறீங்கன்னு தெரியல. உங்க வாட்ஸ்அப்லாம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து பாருங்க. உங்க வாட்ஸ்அப் நம்பர் இருந்தாலும் எனக்கு கொடுத்துட்டு பாருங்க. நான் மெசேஜ்ல தான் போடுறேன் இந்த சர்வீஸ் டைம்லாம். ஸ்தோத்திரம். நல்ல பார்க்க ஆட்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறேன். அதில் நியூஸ்லாம் போட்டு பாருங்க. ஸ்தோத்திரம். கரெக்டாக நல்லது. அது பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருந்தது. என்ன அப்படின்னா, அடுக்குமாடி கட்டிடங்கள் இருக்குது பாருங்க, அப்பார்ட்மெண்ட்ஸ். அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு வெளியே பால்கனி வச்சு கட்டிருப்பான். எல்லாரும் வெளியே ஆராதனைக்கு போய் சர்ச்சில் ஆராதிக்க முடியாததுனால அந்தந்த வீட்டு பால்கனியில நின்று கொண்டு ஜனங்க ஆராதிக்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருந்தது. ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா. பால்கனியில நின்றுக்கிட்டு ஸ்தோத்திரம். ஒரு வீட்டில் 4 பேர் தான் அவங்க நின்றுக்கிறாங்க. அடுத்த மாடியில பால்கனி இருக்கு, அங்க 4 பேர் நிற்கிறான். அப்படி சுத்தி அந்த ரவுண்ட் அப்பா இருக்கிற அந்த பில்டிங் முழுசா ஜனங்கள் நின்று கொண்டு அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பாடி கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க காரணம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த சர்ச்சைக்கு போயிருக்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் விட்டுட்டு ஸ்தோத்திரம். இப்ப வாய்ப்பு போன பிற்பாடு என்ன பண்றது? அதனால வாய்ப்பு இருக்கும் போது என்ன பண்ணிக்கணும்? ஸ்தோத்திரம். நம்ம கவர்மெண்ட் அது நல்ல கவர்மெண்ட். ஸ்தோத்திரம். எப்பா 7 மணிக்கு தான் பிரச்சனை, நீ 7 மணிக்கு முன்னாடி ஒன்றும் ஆராதனைய நத்திங்க நிச்சு. வேற ஏதாவது ஒரு வித்தியாசமான கவர்மெண்ட் அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நட்ட கூட என்ன பண்ணியிருப்போம்? ஸ்தோத்திரம். கஷ்டம் தானே? அப்ப இருக்கிற அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொள்ளாம, ஆண்டவரை தேடுவதற்கு மனசு இல்லாம உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பாய். ஆனால் எப்படி தேசத்துக்கு ஆண்டவர் சேமத்தை கொடுக்க முடியும்? இதை தீர்க்கதரிசி போய் தாவீது சொன்ன பொழுது ஆண்டவருடைய சமூகத்தை தேடி தாவீது ஓடி அந்த ராஜ சிம்மாசனத்தை விட்டுட்டு, ஐயோ கொடி இடுக்கிறது நான் மாட்டிக்கினேன், நான் போய் ஆண்டவரை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒடியாந்த ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்தினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, நம்முடைய தேசத்துல நம்முடைய குடும்பத்துல சேமம் வர வேண்டுமானால் நீங்கள் ஆண்டவரை தேடுவதில் ரொம்ப முன்மாதிரியா இருக்கும். இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, ஏன்னா கொடிய காலம்,
கொடிய காலம் வந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஆமோஸ் 8:11 ஆண்டவர் தீர்க்க தரிசனம் எழுதி வச்சிருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமோஸ் 8:11 ஆண்டவர் சொன்னார், இதோ தேசத்தின் மேல் ஒரு பஞ்சத்தை அனுப்ப நாட்கள் வரும். ஒரு பஞ்சத்தை அனுப்ப போற. என்ன பஞ்சம் தெரியுமா? அது ஆகார குறைவினால் உண்டாகும் பஞ்சம் கிடையாது, நிறைய சாப்பாடு கிடைக்கும். ஜல குறைவினால் ஏற்படும் தாகமும் அல்ல. என்ன பஞ்சம்? அப்போ வேத வசனம் கேட்க கிடையாது. கொடிய பஞ்ச காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அது ரொம்ப தூரத்துல இல்ல, நமக்கு கிட்ட வந்துடுச்சு. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் நல்லா கேட்போம், ஆனா நடைமுறையில செயல்படுத்த மாட்டோம். ஸ்தோத்திரம். ரொம்ப கொடிய பஞ்ச காலம் வந்திருக்கிறது. இயேசு சீக்கிரம் வர போறார். நாளைக்கு இயேசு வந்துட்டாருன்னா மேரி அம்மா நிலைமைன்னு தெரியல, ஞானஸ்நானம் எடுக்கல, புனித நிலைமைன்னு தெரியல, நல்லா தான் ஜெபம் பண்ணிருக்குது. ஸ்தோத்திரம். ஆனா ஞானஸ்நானம் எடுக்கல, பரலோகம் போக முடியாது. பரலோகம் போறது ஞானஸ்நானம் எடுக்கணும். சர்ச்சைக்கு வந்தாலும் பரலோகம் போக முடியாது. ஸ்தோத்திரம். அப்ப என்ன நமக்கு புரியுது? ஆண்டவர் தேடி என்ன பிரயோஜனம்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? கொடிய காலம் நல்லா தெரியுது. இயேசுநாதர் வர போற நல்லா தெரியுது. எப்படியாவது கொண்டாந்து சர்ச்சில் தான் நியாயத்துக்கு தொடங்க போதுன்னு நமக்கு தெரியும். 1 பேதுரு 4:17 எடுத்து படிச்சீங்கன்னா, 1 பேதுரு 4:17 பேதுரு மூலமா ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமா இருக்கிறது. ஆண்டவர் நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டில சபையிலிருந்து தான் தொடங்க போறாரு. கவனிங்க. அது நல்ல பார்க்க சர்ச்சா கூட இருக்கலாம். அவர் முந்தி நம்மிடத்துல தொடங்கினா, ஃபர்ஸ்ட் நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மென்ட் நல்ல பார்க்க அன்பு சர்ச்சில் தொடங்கினா, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னவா இருக்கும்? ஆண்டவரை தேடாதவர்களின் முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை அவர் சொல்றாரு, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானா? நீதிமானை குறித்து நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை. அவர் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், நீதிமானா இருக்கிறோம். அப்ப நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானா? பாவிகளும் பக்தி இல்லாதவர்கள் எங்கே நிற்பார்கள்? பக்தி இல்லாதவங்க யாரு? ஒழுங்கு ஆண்டவரை தேடாத விசுவாசிங்க. பாவி யாரு? என்ன ஆண்டவரை தெரிஞ்சுக்காம விசுவாசிங்க. அவன் அவங்க எங்க நிற்பாங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்படியானால் இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கிறோம்? கொடிய காலம் என்று அறிந்தோம், எல்லாம் நமக்கு தெரிந்தோம், நம்முடைய இருதயத்தை என்ன கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போறதெல்லாம் தெரியும். ஸ்தோத்திரம். நடக்கிற எல்லாமே இயேசு வருகையை முன்னறிவித்துக் கொண்டிருக்கிறது. 2020 தாண்டி போகாமல் தெரியல உலகம். ஜனவரி ஆரம்பிச்சது பெரிய பிரச்சனைலாம் நடந்தது. ஸ்தோத்திரம். அவருக்கு தெரியாது, அதெல்லாம் நல்லா பார்த்தா தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த 3 மாசத்துல பயங்கரமான பிரச்சனைலாம் நடந்தது. ஸ்தோத்திரம். நமக்கு தெரிஞ்ச விஷயம் கொரோனா தான். அதுக்கு மேல எவ்வளவு நடந்தது? ஸ்தோத்திரம். இன்னும் மீதி 9 மாசம் நடக்குன்னு தெரியாது. 2020 30 டிசம்பர் 30 தாண்டி உலகம் போகுமான்னு தெரியாது. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் எப்படியாக நாம் இந்த உலக கேட்டுக்கு தப்பித்து ஆண்டவரோடு இருக்கணுமே, அதுக்காக தான் ஆண்டவரை நான் ஏற்றுக் கொண்டிருக்கிறேன், அவர் நாமத்தை தரித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி ஒரு பயத்தோடு தேவனை தேடுகிற ஆட்களை பார்த்தா காணல நம்ம சபையில. ஆனா தேசத்துக்கு சேமம் வர வேண்டுமானால் நாம் முதலாவது நம்மை தாழ்த்த வேண்டியது அவசியம். 2வது அவருடைய முகத்தை தேடணும். தேடணும். அல்ல சொல்லுங்க. அவருடைய முகத்தை தேட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தேடுதல் எப்படி இருக்கிறது? சங்கீதம் 14 ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கும்படியாக தேவன் பரலோகத்திலிருந்து பூமியை கண்ணோக்கினார். ஸ்தோத்திரம். சங்கீதம் 14 வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 14வது சங்கீதம் 1 வசனம். தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். ஒருவனும் இல்லை. அடுத்தது, தேவனை தேடுகிறவன் ஒருவனாகிலும் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினாராம், ஒருவனாகிலும் இல்லை என்று ஏமாந்து போனாராம். ஆமை சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை தேடுறதுக்கு ஆளே இல்லை.
நம்ம சபைக்கு ஏன் வரோம்னா நமக்கு ஏதாவது நன்மை நடக்காதா? இல்லையா? இன்னைக்கே சபைக்கு வந்துக்கிறோம், போனா ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்குமா? பண பிரச்சனை ஏதாவது தீரும், வியாதி போகும். நம்ம தேவைக்கு தான் சபைக்கு வரமே தவிர என்னை படைத்த, என்னை ரட்சித்த, என்னை வாழ வைக்கிற என் தேவனை நான் தேட வேண்டும் அப்படின்னு எத்தனை பேர் வந்துருக்கீங்க? கையெழுத்தி காட்டுனா எத்தனை பேர் தூக்கி தெரிஞ்சு உண்மையானு தெரியாது. மனசாட்சி தான் கேட்கணும். எனக்கு ஒன்றுமே வேணாங்க, நான் ஆண்டரை தேட வந்திருக்கிறேன்னா உங்க மனசாட்சி தான் பதில் சொல்லணும். ஒன்றும் தேவை இல்லை, சொல்லுங்க. ஆனா ஆண்டவரை உண்மையாக தேடுவதற்குள்ள அர்ப்பணித்தால் மத்த 6:33 சொல்லுது, முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்புறம் பின்னாடி எல்லாம் உங்களுக்கு கூட கூடியா கொடுப்பண்றாரு. நமக்கு அது தெரியாது. நம்ம கூட கூடியா முதல்ல வச்சா அப்புறம் ஆண்டவரை தேடுறாங்க. சொல்லுங்க. முதல்ல என்ன பிளஸ் பண்ணிடணும், என் வியாதி போயிடணும், என் கடன் தீர்ந்துடணும், கண்ணீர் இல்லாம இருக்கணும், வீட்டுக்கார குடிய விட்டுடணும், குடும்பத்துல சண்டை இருக்கக்கூடாது, அப்புறம் தான் பார்க்கணும். நீ இதை பண்ணாதானே அது நடக்கும். பின்பு எல்லாவற்றையும் கூட தருவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இது ஆசீர்வாதங்களுக்காகவே நான் சபைக்கு வரங்களா இருந்தா ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரொம்ப வேதனை பண்ண மாட்டாரா? யோசிங்க. இல்ல சொல்லுங்க. ஒரு ராஜா என்ன பண்ணாரா? ஸ்தோத்திரம். அவர் தவறு இருந்தாராம், எப்படியாவது ஒரு கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு ஆசைப்பட்ட மாதிரி கதை, இதெல்லாம் நடக்குமான்னு கேட்கக்கூடாது. இது ஒரு கதை, அதில் சொல்லுங்க. அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நாள் ராஜா ஒரு மலையில போய் தவம் இருக்கும் போது அந்த ராஜா கண்ணில் கடவுள் தென்பட்டார். ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ராஜா ரொம்ப புதுச்சு, இவ்வளோதான் பார்க்கணும் இருந்தேன், ரொம்ப சந்தோஷம் கடவுளை அப்படின்னு. ஸ்தோத்திரம். உடனே கடவுள் கேட்டார், எதுக்காக என்ன பார்க்கணும் இருந்தேன், ஏதாவது என்ன கேளு, என்ன கேட்டாலும் தர உனக்கு அப்படின்னாரு. ஸ்தோத்திரம். எனக்கு எதுவும் வேணா, நான் நல்லா இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அதில் சொல்லுங்க. நல்லா இருக்கா? உங்களை பார்க்கறது தான் எனக்கு ஆசை, உங்களை பார்க்கணும் தான் நான் தவறு இருந்தேன், உங்களை பார்த்துட்டேன், நான் பெரிய புண்ணியம் எனக்கு. அல்ல சொல்லுங்க. நல்ல இல்லையா? ஸ்தோத்திரம். ஆனா இன்னொரு ஆசை எனக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, எங்க ஜனங்கள்லாம் உங்களை பார்த்துட்டா எனக்கு ரொம்ப ஒன்றும் சந்தோஷம். நான் பார்த்துட்டேன், எங்க ஜனங்கள்லாம் பார்த்துட்டா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம். அதனால நாளைக்கு நீங்க மறுபடியும் ஒரு முறை எனக்காக தரிசனம் ஆனீங்கன்னா நாளைக்கு எங்க ஜனங்கள்லாம் கூட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நல்ல சொன்னாங்க. அல்ல இல்லையா? கடவுள் சொன்னாரா, இப்ப ஜனங்கள்லாம் யாரும் என்ன பார்க்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க. நல்ல சொல்லுங்க. நல்ல இல்லையா? நீ மட்டும் தான் என்ன பார்க்கணும் விரும்பி இருக்க, ஜனங்கள்லாம் கண்டிப்பா இல்ல கடவுளே, கண்டிப்பா எங்க ஜனங்கள்லாம் என்ன மாதிரி தான் இருப்பாங்க, கண்டிப்பா அவங்க பார்க்கணும் விரும்புவாங்க. சரி, அப்படியா? ரைட். இப்போ நாளைக்கு சொன்ன மாதிரி இதே டைப்ல வருவேன், ஜனங்கள்லாம் கூப்பிட்டு மலைக்கு மேல வந்துரு. ரைட். போனா தண்டோரை போட்டு எல்லாரும் சொல்லிட்டான், நாளைக்கு கடவுளை பார்க்க போறோம், கடவுளை பார்க்க விரும்புறவங்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி தண்டோரை போட்டு சொன்ன உடனே ஒரு கூட்ட ஜனம் கடவுளை பார்க்கலான்னு வந்துருச்சு. நல்ல சொல்லு. நல்ல இல்லையா? பார்த்தா ரொம்ப சந்தோஷம். கடவுள் சொன்னாரு, ஒருத்தர் கூட இல்லை, நீ மட்டும் தான் என்ன பார்க்கணும் விரும்புறானா, இவ்வளவு ஜனம் வந்துக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கூட்டுக்குது. ஸ்தோத்திரம். மலையை ஏறதுக்கு தொடங்கினான். மலையில போய் இவங்க ஏற தொடங்கின உடனே அந்த மலையில ஒரு சைடு, 2 சைடும் மேல ஏறி போறாங்க இல்லையா, 2 சைடும் பார்த்தா மலை அப்படியே வெள்ளியாகி போச்சு. இவங்க ஏற ஆரம்பிச்சோடனே மலை வெள்ளியான உடனே பின்னாடி வந்து ஒரு கூட்ட கத்துக்கான ஸ்தோத்திரம். எல்லாம் போய் வெளியே வெட்டுறதுக்கு போயிடுச்சு. ராஜா கத்தாரியம்மா, இது முக்கியம் இல்லை, கடவுளை பார்ப்போம் வாங்க, வந்து கூட என்ன பண்ணிக்கலாம். அட நீங்க போய் வரத்துக்குள்ள இருக்குமான்னு தெரியல, நீங்க வேணா போங்க, நாங்க என்ன பண்ணிக்கிறோம், வெள்ளியை வெட்டி எடுத்துக்கிறது. வந்த மொத்த கூட்டமும் வெள்ளி வெட்டுறதுக்கு போயிடுச்சு. என்னடா ரொம்ப போச்சு. சரி, வீட்டு இருக்கிற மந்திரிகள் அமைச்சர்கள்லாம் கூட இருக்கிறாங்க, ஜனம்லாம் போயிடுச்சு, விசுவாசிங்க ஒரு நாட்டு மக்கள்லாம் போயிடுச்சு, அமைச்சர்கள் இருக்கிறவங்க மாத்திரம் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். சரி வாங்க, நீங்களாவது இருந்தீங்களே, நீங்க போகாதீங்களே, இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம் அப்படின்னு கொஞ்சம் மேலே போன உடனே அங்க இருந்த மலை தங்கமா மாறிடுச்சு. ஸ்தோத்திரம். தங்கமா மாறினதை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி ஆளை காணும். ஸ்தோத்திரம். மந்திரிலாம் போய் தங்கத்தை வெட்ட போயிட்டான். நல்ல சொல்ல. நல்ல வயிற்றுல வாயில அடிச்சுக்கிறாரு, உங்களை நம்பி சொல்லிட்டு வந்துட்டேன் கடவுளாண்டு, எங்க ஜனங்கள்லாம் என்ன மாதிரி உன்னை பார்க்கறதுக்கு விரும்புவாங்க, கடவுளை கண்டிப்பா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், வாங்க ஏன்னா போராஜாரு. ஸ்தோத்திரம். உன் கூட இருந்து இது வரைக்கும் ஒரு துளி தங்கத்தை கூட நான் என்ன பண்ணல, அனுபவிக்கல. இங்க தங்கமா மலையே இருக்குது, நாங்க வெட்டி அதை எடுத்து போறோம், அது எங்களுக்கு போதும், இதை விட கடவுளை பார்த்து நாங்க என்ன பண்ண போறோம், போகராஜா வேண்டாம். அவன் என்ன பண்ணிட்டான், தங்கத்தை வெட்டுறதுக்கு போயிட்டான். திரும்பி பார்த்தா பின்னாடி அவன் கொஞ்சம் மட்டும். இல்லையா? ஒரு கும்பலா மலை ஏற ஆரம்பிச்ச ராஜா இப்ப எத்தனை பேர் இருக்கிறாரா? பரவாயில்ல, கொஞ்சம் வந்தேன்,
நான் கடவுளை பார்க்க ஆசைப்பட்டுக்கிறேன், வாமா சந்தோஷமா அவனுக்கு கடவுளை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி உன்ன கொஞ்சம் மேலே ஏறினாரு பாருங்க. அங்க அந்த மலையெல்லாம் வைரமா போச்சு. ஆமே, வைரத்தை பார்த்துட்டு திரும்பி பார்த்தா கொஞ்சம் ஆமே, வைரத்தை போய் நோட்டிக்கணும். இது வரைக்கும் ஒரு வைரம் கிடையாது. ஸ்தோத்திரம். உன்னை கட்டி என்னத்த வாங்கினான். ஆமே, ஸ்தோத்திரம். இவ்வளவு வைரமா இருக்குது, இதை எடுத்துமே நான் குடும்பத்தை தள்ளிக்கிறேன், நீ போயான்ட்டு அது ஓடி போச்சு. அல்ல சொல்லுங்க, அல்ல. ரொம்ப வேதனை. அவனும் போய் மலை உச்சிக்கு போயிட்டான். ராஜா சொன்ன மாதிரியே, கடவுள் சொன்ன மாதிரியே கடவுள் காட்சி அடிச்சிட்டார். அல்ல சொல்லுங்க, அல்ல. ஸ்தோத்திரம். கேட்டார், எப்பா இதா கூட வந்தவங்கலாம். ஸ்தோத்திரம். ஆமே, என்ன சொல்றது ராஜா? ஸ்தோத்திரம். இப்படிதான் உலகம் இருக்கிறது. ஆண்டவரை பார்க்கணும்னு வர கூட்டம் ஒரு சிலர் தான். மீதி எல்லாமே எதுதான் வருது? தங்கம் கிடைக்குமா, வெள்ளி கிடைக்குமா, வைரம் கிடைக்குமான்னு வர கூட்டம் தான் சபையில் அதிகம். நீங்க எந்த கூட்டம் தெரியல. நம்ம உண்மையா ஆண்டவரை தேட வேண்டும். உண்மையா ஆண்டவரை தேடினால் ஸ்தோத்திரம், நீங்க எதிர்பார்த்துருக்கீங்க பாருங்க, அதெல்லாம் உங்களை தேடி வரும். ஆமென். இது ஒரு சூத்திரம் மாதிரி, ஃபார்முலா மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது. தேவைக்காகவே வந்துதான் நடக்காதுங்க. ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சிடணும். தேவைகள் கண்டிப்பாக சந்திக்கப்படும். இப்போ மற்ற 6:33 மனசுல வச்சுக்கணும். ஆண்டவர் ராஜ்யத்தை, நீதியை தேடணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ராஜ்யத்துக்காக நான் என்ன செய்யறேன்ற காரியத்தை வெளிப்படுத்தி காட்டும் போதுதான் ஆண்டவர் இவையெல்லாம் உலக ஆசீர்வாதங்களை எல்லாம் கர்த்தர் கூட கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கிட்டு உண்மையா ஆண்டவரை தேடுறதுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டியது இந்த வாதையின் காலத்துல ரொம்ப முக்கியம். மற்ற நாள்ல கூட பரவாயில்ல. வாதைகள் உலகத்துல பெருகி கொண்டிருக்கும் போது ஸ்தோத்திரம், சீனால இருந்து இத்தாலிக்கு போய் இப்ப உலகத்துல அதிகமாக பரவி இருக்கிற நாடு இத்தாலி. ஸ்தோத்திரம். சீனால இருந்து போயிருக்கு இத்தாலி. நம்ம இந்தியாவுக்கு பேரு தான். ஸ்தோத்திரம். அடுத்து இந்தியாவுக்கு வருமானு தெரியல. நல்ல சொல்லுங்க, நல்ல இல்லையா? அதுல வாதைகள் பெருகுவதற்கு முன்பதாக உண்மையாய் உங்களை தாழ்த்தி ஆண்டவரை தேடுவதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். மூன்றாவதாக, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் தாழ்த்துவது மாத்திரமல்ல, அவருடைய முகத்தை தேடுவது மாத்திரமல்ல, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் கொடுதா நம்ம போனாவதா தேவ ஜனங்கள் சொல்லுங்க, வாசிமா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பதான் தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். மூணாவது என்ன பண்ணா? தாழ்த்தணும், உண்மையா ஆண்டவரை தேடுவதற்கு அர்ப்பணிக்கணும். மூணாவது, நீங்க போய் கொண்டிருக்கிற அந்த பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது நான் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். நம்முடைய தேசத்தில் இருக்கிற இந்த பரபரப்பு, உலகத்தில் இருக்கிற இந்த பரபரப்பு மாறுவது உங்க வேலைதான். என்ன பண்ண நீங்க? உங்க வழி எங்க போயிட்டு பாருங்க. ஸ்தோத்திரம். உங்க வழி சரியா ஆண்டவரோடு போய் கொண்டிருக்கிறதா, பரலோகத்து நோக்கி போய் கொண்டிருக்கிறதா, அல்லது வேறு வழியில போய் கொண்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை வேற வழியில போறவங்களா நீங்க இருந்தா தயவு செய்து நீங்க என்ன பண்ண, அதை விட்டுட்டு ஆண்டுடைய வழிகளிலே திரும்புவதற்கு, பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவதற்கு உங்களை அர்ப்பணித்தால் நம்முடைய தேசத்துல, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய கிராமத்துல, நாம் வாழ்கிற பகுதியில கர்த்தர் சேமத்தை கொடுப்பார். நல்ல சொல்லுங்க. அப்போதான் வாதை நிறுத்தப்படும். விசுவாசிகள் இந்த காரியத்தை செய்யாத வரை, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த காரியத்தை செய்யாத வரை ஆண்டவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்கவே, இது அவரே சொன்னதுங்க. 2 நாளாம் 7வது அதிகாரம் 14வது வசனம் 14வது வசனத்தை ஆண்டவரே சொன்னார். நான் தேசத்தை அழிக்கும்படிக்கு மழை அடைக்கும் போதும், வெட்டி கிளிகளை அனுப்பும் போதும், வாதை அனுப்பும் போதும், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வந்திருக்கிற அருமையான தெய்வத்தின் ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் பிரியப்படுகிற வழியில் நடந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது பொல்லாத வழியில் நடந்து கொண்டிருக்கிறோமா?
சற்று சிந்திக்கிற ஒரு நேரம். நம்முடைய வழி எப்படி இருக்கிறது? ஆண்டவர் விரும்புகிற மாதிரி இருக்குதா? ஆண்டவர் நாளைக்கு வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் ஆண்டவரோடு கூட எப்போது நித்தியமா இருப்பேன், அல்லேலூயா அப்படின்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? அல்லது வழி சரியில்லாமல் இருக்குதா? ஒன்றுமே கெட்டு போல ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்க வழிகளை சீர்படுத்துங்கள். ஆமென், அல்லேலூயா. உங்க வழிகளை சரிபடுத்துங்கள். ஆண்டவருடைய பாதையில நீங்கள் ஜீவனுக்கு போகிற வாசல்ல வழியில பிரவேசிப்பதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுது, கேட்டுக்கு போகிற வாசல் மிக விசாலமா இருக்கிறது, அது பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் குறுகலாயும் வழி இடுக்கலாயும் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் ஒரு சிலர். ஆமென். கேட்டுக்கு போற வாசல் ரொம்ப விசாலமா தான் இருக்கும். ஸ்தோத்திரம். நல்ல வழி பெருசாக தான் இருக்கும் கேட்டுக்கு போற வழி. அதனாலதான் நிறைய பேர் என்னவோ அதை கண்டுபிடிச்சு அங்க போயிடுறாங்க. ஸ்தோத்திரம். ஆனா ஜீவனுக்கு போகிற வழி பாடு இருக்கும், உபத்திரவம் இருக்கும், போராட்டம் இருக்கும், கவலை இருக்கும், கண்ணீர் இருக்கும், ரொம்ப குறுகலான வழியா இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் ஒரு சிலர் தான். அந்த ஒரு சிலர்ல நீங்கள் நான் இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடித்திருக்கிறோம். அதனால நம்முடைய வழி மாற வேண்டாம். பிள்ளையாம் வழி மாறின போது ஆண்டவர் அங்கே இறங்கி வந்து அவனை தண்டித்தார். நம்முடைய வழி மாறும் போது நிச்சயமாக ஆண்டவர் இப்படிப்பட்ட பாதைகளை அனுப்பி நம்மை தண்டிப்பார். அதுக்காக தான் தேசத்துல இப்படிப்பட்ட பாதைகளை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இப்போது தேவ கலசம், கோப கலசம் தேசங்களின் மேல் ஊற்றப்பட்டிருக்கிறது. 7 கலசம் இருக்குது. ஒண்ணுதான் ஆண்டவர் ஊத்திக்கிறார். ஸ்தோத்திரம். 6 கலசம் இருக்குது. ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஊத்தும் போது என்ன நடக்குது வீட்டுல போய் படிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16, 17, 18 3 அதிகாரம் 21வது அதிகாரத்தை படிச்சீங்கன்னா தேவனுடைய கோப கலசம் ஊற்றப்படும் போது முதலாவது தேசத்துல யாராலும் கண்டுபிடிக்க முடியாத, நிறுத்த முடியாத ஒரு வாதை உண்டாக அதான் இப்ப வந்து யாருக்கும் ஒன்னே புரியல, எப்படி வருதுன்னு தெரியல, ஏன் வருதுன்னு தெரியல. ஸ்தோத்திரம். மருத்துவம் இன்னும் கண்டுபிடிக்கல. ஸ்தோத்திரம். அதுவே வருது, அதுவே போகுது. ஸ்தோத்திரம். கவனிங்க, இன்னைக்கு 7 மணிலிருந்து நைட் 9 மணி வரைக்கும் யாரும் வெளியே வராமல் நமக்கு நாமே ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு 4 மணிக்கு ஆரம்பித்துக் கொண்டிருக்கோம். இல்லை சொல்லுங்க, நல்ல. அது ஏன் அப்படின்னா அந்த கொரோனா வைரஸ் கிருமி வெளியில இருக்கும் போது 14 மணி நேரம் தான் அது உயிரோடு இருக்குமா. ஸ்தோத்திரம். 14 மணி நேரம் வெளியில இருக்கிற அந்த கிருமி அழிந்து விடும் 14 மணி நேரத்துக்கு பின்னாடி. ஸ்தோத்திரம். யாரு மேல தொற்றாது. 1 மீட்டர் தூரத்திலேயே அது தொற்றிக்கொள்ளும். ஸ்தோத்திரம். 1 மீட்டர் தூரத்திலே அது பவர் அடுத்த முறை தொற்றிக்கொள்ளும். ஸ்தோத்திரம். அதனால ஒருவேளை இந்திய தேசத்துல அந்த கிருமிகள் பரவி இருக்குமானால் யாரு மேலே தொற்றக்கூடாது, அதை வெளியிலேயே சாகடிக்க வேண்டும். அதனால 14 மணி நேரம் யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலைல 7 மணிலிருந்து நைட் 9 மணி வரைக்கும் அவர் தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஆமென். புரியுது என்ன ரீசன்? வெளியில இருக்கிற கிருமிகள் அழிக்கப்படுவதற்கு 14 மணி நேரம் தேவை. அது இன்னைக்கு காலையில இருந்து நைட் 9 மணிக்குள்ள அழிய போகுது. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் யார் மேலே ஸ்ப்ரெட் ஆகாது. அது 14 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒருவேளை நாம அங்கங்க அலைஞ்சி இருந்தோம்னா நம்ம மேல தொத்திக்கும் அது. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம மேல தொத்திச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வரும். நம்ம வீட்டுல இருந்து வெளியே எங்க போறோம்? கடைக்கு போனா கடைக்கு போவோம், கறி கடைக்கு போனா கறி கடைக்கு போவோம், காய்கறி கடைக்கு போனா காய்கறி கடைக்கு போவோம், அங்க வந்து வாங்குறவங்க மேல போவோம். இப்படியே பரவும். பாத்தீங்களா? அந்த பரவுதலை தடுப்பதற்காக இந்த 14 மணி நேரம் கெடுவை அரசு நமக்கு இன்றைக்கு விதித்திருக்கிறது. அதனால இது கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி நீங்க தயவு செய்து ஒவ்வொருவரும் காலையில 7 மணி நேரம் நைட் 9 மணி நேரம் வெளியே வராது இருப்பது நல்லது. ஆமென். சொல்லுங்க சத்தமா. சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் நம்ம இன்னைக்கு ஆராதனைகளை மாற்றி இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கொரோனா வைரஸ் 14 நாள் தான் உயிரை வாழமா. அப்படி யாரெல்லாம் தொத்தினா கூட அதோட வளர்ச்சி 14 நாள் தான் வளரும். ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. 14 நாட்களுக்குள்ளாக அது அதுக்கு மேல உயிர் வாழ முடியாது. ஸ்தோத்திரம். 14 நாட்கள் தான் உயிரா இருக்குமா. அதனாலதான் வெளியில யாரும் அதிகமாக நீங்க நடமாடக்கூடாது, 14 நாட்கள் வீட்டிலே இருக்கணும்னு சொல்லி எல்லா நிறுவனங்களும் மூடப்பட்டிருக்கிறது. 15ஆம் தேதி அறிவிப்பு சொன்னாங்க. 31ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 14-15 நாட்கள் நீங்க வீட்டிலே இருக்கும்போது
இந்த கொரோனா நோய் தொற்று மற்றவர்களுக்கு பரவாமல் இருப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்லி இந்த காரியங்களை அரசு கண்டுபிடித்திருக்கிறது. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன், இதுவரைக்கும் தமிழகத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த யாருக்கும் கொரோனா பாதிப்பு இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. இந்தியாவில் மொத்தம் 114 200 போயிருக்குது. ஆனால் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்சஸில் ஒருத்தருக்கும் போட்டுதான். ஆனால் தமிழகத்தில் ஆள் கிடையாது. பிப்ரவரி 20ஆம் தேதி ஒரு குழு இத்தாலியிலிருந்து ராஜஸ்தானுக்கு டூர் வராங்க. அதில் ஒரு வயசான 60 வயசு தாத்தா திடீர்னு மயங்கி விழுறாரு. அவருக்கு திடீர்னு காய்ச்சல். அவரை கொண்டு போய் பரிசோதித்தா அவருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருக்கிறது. ஆமென். உடனே இந்திய டாக்டர் சாதுரியத்தினால அவரை குணப்படுத்தி 10 நாளில் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸ்தோத்திரம். அது ஒரு கேஸ். ஆமென். ரெண்டாவது, டெல்லியிலிருந்து வந்து சென்ட்ரலில் இறங்கின அத்தனை பேரை செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணும்போது ஒரு 20 வயசு வாலிபனுக்கு கொரோனா தொற்று இருப்பதாக கண்டுபிடித்து இமீடியட்டாக அவனை கொண்டு போய் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் அவனை தனிமைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவனும் பூரண சுகம் அடைந்து விட்டதாக செய்தி. இதை நேற்று சட்டமன்றத்தில் சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசினார். அதில் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த 2 கேஸ் தவிர தமிழகத்தில் யாருக்கும் கொரோனா இல்லை. சந்தோஷமான விஷயம். அதில் சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் வரலாம், வராமல் போகலாம், அதெல்லாம் நம்ம கையில் இல்லை. ஸ்தோத்திரம். வரக்கூடாதுன்னு நினைப்போம்னா இந்த கால நேரத்தில் தேவ சமூகத்தில் நம்ம தாழ்த்துவோம். ஆண்டவர் ஏன் நிமித்தமாக எந்த வாதையும் எங்கள் தேசத்தில் வந்துடக்கூடாது. ஆமென். அதனால் நான் இன்னைக்கு தாழ்த்துறேன்பா, பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்புகிறேன், உண்மையான தேடுவோம் ஆண்டவரை அர்ப்பணிக்கிற போது ஆண்டவர் நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். அப்படியே வேதத்தை மூடி வச்சுட்டு கண்ணை மூடி பார்க்கலாம். எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? பிரைஸ் எல்லாம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சரணாகிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரம். என்னை தாழ்த்துறப்பா. எனக்கு இருக்கிற எந்த வேட்கையும் உங்களுக்கு முன்பாக செயல்பட முடியாது என்று நான் அறிந்திருக்கிறேன். ராஜாவா இருக்கிற தாவீதே தன்னை தாழ்த்தினார் ஆண்டவரே. நான் எம்மாத்திரம் அப்பா, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, தேவனுடைய கோப கலசம் ஊற்றப்படுவதற்கு நான் ஒரு காரணமாய் போயிடக்கூடாது. என்னுடைய பொல்லாத வழிகள் காரணமாய் போயிடக்கூடாது. என்னுடைய ஆண்டவரே தேடுதல் ஒரு காரியமாய் போயிடக்கூடாது. இன்றைக்கு என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் நிமித்தமா எந்த வாதைகளும் என் தேசத்தில் வராது இருப்பதாக. என் நாமம் பறிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். இந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினாரே. எத்தனை தாழ்த்துறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன் அப்பா, என்னை தரைமற்ற தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. பாவியாகிய மேல் கிருபையாகிலும் ஆண்டவரே, பாவியாகிய மேல் கிருபையாகிலும் ஆண்டவரே, பாவியாகிய மேல் கிருபையாகிலும் ஆண்டவரே. என்னுடைய தேவைகளுக்காக உண்மை தேட மாட்டாப்பா. உண்மை உண்மையாய் தேட வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். உண்மை தேடும் போதுதான் நாங்கள் பிழைப்போம். உண்மை தேடும் போதுதான் நாங்கள் வாழ்வோம். உண்மை தேடும் போதுதான் எங்களுக்கு எல்லாவற்றையும் கூட கொடுத்து ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லப்பா, எங்களுடைய பொல்லாத வழிகள் தான் இன்னைக்கு தேசத்துல ஒரு பெரிய கொடூரத்தை, ஒரு மாதிரியை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். எங்க வழிகளை நாங்கள் சரிபடுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்க வழிகளை சரிபடுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தங்கள் வழிகளை சரிபடுத்துவார்களாம். ஆண்டவரே, அப்படி செய்யும் போது எங்க தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. இப்போது நாங்கள் இதை செய்கிறபடினாலே எங்கள் மூலமாய், எங்கள் சபை மூலமாய் இப்பொழுது எங்கள் தேசத்தில் சேமம் உண்டாவதாக. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோம். இயேசுவே மனதிற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, தொடர்ந்து எங்கள் பகுதியை, எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும், சேமத்தை தாரும். ஜனங்கள் ஆண்டு இந்த பயத்திலிருந்து வெளியே வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டு உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே ஸ்தோத்திர காரியங்கள் ஆராதனைக்கு தடையாயிராதபடிக்கு கர்த்தாவே ஆராதனை வாசலை கர்த்தர் திறந்து கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து எந்த காரியம் ஆராதனை விரோதமாய் செயல்படாதபடிக்கு கர்த்தர் எழுப்பி காரியத்தை நடப்பிப்பீராக. அப்படி நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும், பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா.
देखेगा सारा जहां।